ஹலோ மக்களே, இன்னைக்கான எபிசோட பார்த்ததுக்கப்புறம் கானா வினோத் வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா கானா வினோத்தோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப அனீசியாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து மற்றவங்க கிட்ட பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், பிரவீன் ராஜ்கிட்ட இவர் பேசின விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திவாகர் கடைசியாக எபிசோடு முடியும் போது திவாகர் கிட்ட இவர் நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து வார்த்தைகளை வந்து கொட்ராப்பில் அது ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி கானா வினோத் அவர்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோடை பார்த்து என்னாலே வந்து அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஐயோ கானா வினோத் என்னப்பா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போது தொடர்ந்து ஒரு 2-3 நாள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்கிட்ட இருந்த ஒரு செல்வாக்கு அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. யாராவது உள்ளே போகிற ஆட்கள் வந்து கானா வினோத்துக்கு வந்து கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்லி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை வளர்த்தி, எப்பா நீ தான்ப்பா டைட்டில் வின் பண்ணுவ, கொஞ்சம் அமைதியாக இருப்போம், ஒரு 10 நாள் கையும் காலம் வச்சுக்கிட்டு அமைதியாக இரு போதும், தயவு செய்து சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் நம்ம வியானா நேற்றிருந்து சாண்ட்ராவை போட்டு போலன்னு வந்து பொழக்கிறாங்க. எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி லிட்டரலாக செமையாக வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. புதுசாக ஒரு பேரும் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கமருதீன் அவர்கள் வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு ஒரு பேரை சொன்னதுனால தான் அவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு, அவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்து வந்துச்சு. ஸோ இப்போ வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டப்பர் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சாண்ட்ராவுடைய ஆத்துக்காரர் பிரஜன் அவர்கள் வீட்டுக்குள்ளே வருவாப்பில், அந்த நேரத்தில் வியானா இருந்தாங்க அப்படின்னா வியானாவுக்கும் நம்ம பிரஜன் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடில் ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். வியானா இருக்காங்களே, காலையிலே வந்து குக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி திவ்யா கூட சேர்ந்து குக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா வெசல் வாஷிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய சாமானங்கள்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, நம்ம போய் வெளியில் போய் கூப்பிட்டு வருவோம், கூப்பிட்டு வந்து இதை வாஷ் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் வந்து வெளியில் போயிட்டு சாண்ட்ரா அப்புறம் நம்ம சபரி அரோரா இவங்கெல்லாம் வந்து ஜாலியாக வந்து சன்பாத் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வியானா வந்து கேட்குறாங்க, வாங்க நம்ம குக் பண்ணுவோம், ஸோ வெசல் வாஷிங் யாராவது வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாண்ட்ராக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சாண்ட்ரா கிட்ட அவங்க வந்து சொல்லவே கிடையாது. சாண்ட்ராவுக்கு ஆல்ரெடி வியானா மேலே ஒரு மாதிரி காண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட் இருந்தே ஒரு மாதிரி காண்டாக தான் இருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் சாண்ட்ரா அவர்கள் வந்து வியானா அப்படி கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் குக் பண்ணிக்கிறோம், நீ போய் வேணால் வந்து வெசல் வாஷிங் வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ரூடாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே வியானாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் வந்து வெசல் வாஷிங் வந்து பண்ணணும், நீங்கள் அதை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய செலிபிரிட்டி, அதாவது கெஸ்ட்டாக வந்திருக்கேன், ஓகேவா, நான் வந்து சும்மா வந்து ஸ்கோர் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ரோமோவில் வரணும்லாம் எந்த அவசியமும் இல்லை, சரியா, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டு, நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வாங்க மொத்தமாக சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு தானே நான் வந்து கூப்பிட்டேன், நீங்கள் போய் வெசல் வாஷிங் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, இப்படிலாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டாச் பூச்சின்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து இங்கே பாரு, நான் கேஷுவலாக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை நீங்கள் கேஷுவலாகலாம் வந்து சொல்லலை, ரொம்ப ரஃபாக தான் வந்து சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்ன வந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எதோடையோ வந்து கனெக்ட் பண்ணி வேறு மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்கா. ஏன்னா வியானா வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அப்போ இவங்களாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் வந்து பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களே வந்து பெருமையாக சொல்லிப்பாங்களாம், என்னால் தான் நீ வெளியே போவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து கோவப்பட்டு உள்ளர போயிட்டு திவ்யா கிட்ட புட்டு வந்து வச்சிட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலையும் அழுதுகிட்டே இருக்கிறது, அழுது ஒவ்வொருத்தரையாக பேக் பண்ணி வந்து அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. தொடர்ந்து 3 வாரமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அழுது ஒவ்வொருத்தராக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்டப்பர் மூஞ்சி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டப்பர் மூஞ்சி அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவே ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி. திவ்யாவெல்லாம் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப லிட்டரலாக ஒரு மோசமான ஒரு விஷயம், ஓகேவா.
மோசமான விஷயம்னா பிக் பாஸோடைய ரூல்ஸே மதிக்காத மாதிரி இருந்து ஆகிடும். ஏன்னா அவங்கெல்லாம் தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இங்கே பாருமா பார்வதி கமருதீனை பற்றிலாம் பேசக்கூடாது, ரெட் கார்டை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சாண்ட்ராவுக்கும் வியானாவுக்கும் ஒரு சண்டை போயிட்டுருக்கு, அதுவே ரெட் கார்டுக்காக தான் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து தலையிடக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருக்காங்க. யாருன்னா பாருங்கள், வியானா வந்து பேசும்போது பெருசாக யாருமே தலையிடவே மாட்டாங்க. அதே போல் நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க, ஏன் பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கவே மாட்டாங்க. எல்லாருமே தள்ளி தான் வந்து நிற்பாங்க. அப்போது வந்து திவ்யா கேட்குறாங்க, வியானா வந்து இந்த கிறிஸ்டபர் மூஞ்சின்னு சொல்லிப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த ராட்சசன் படத்தில் வரும்ல கிறிஸ்டபர் மூஞ்சி அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இல்லையா, இல்லை இந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி வியானா அவர்கள் வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்போ கானா வினோத் வந்து சொல்கிறாப்புல, பாருமா அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. எப்படி எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த நேரத்தில் என்னத்தை பேசணும், எங்கே என்ன நடக்கணும், எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். பட் இருந்தாலும் அப்படி வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த சம்பவத்தை. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கும் வியானாவுக்கும் ஒரு மாதிரி முட்டிக்கிடாமல் போதும், அதில் வந்துட்டு மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் பிரஜன் அவர்கள் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு, வியானா என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. சாண்ட்ரா கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இவங்க சாண்ட்ரா அவர்களை விட்டுட்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட என்னென்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பிரஜன் வந்தாக்கா வியானாவுக்கும் பிரஜனுக்கும் ஒரு சம்பவம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. பட் நாளைக்கு திவாகர் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் சரியான ஃபைட்டாக மக்களே, பயங்கரமான ஒரு ஃபைட்டாக. ஸோ அதுக்கான விதையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து கொடுக்குறாப்புல. செம்ம சந்தோஷம், வினோத்துக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. கானா வினோத் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக ஏதோ தோழன் வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோல் கொடுத்து செம்ம சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. திவாகர் வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகன் 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 வெளியெல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்களை பிக் பாஸ் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி வெளி உலக வாழ்க்கையை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்தது தெரியும், போகிறது மட்டும் தான் தெரியும், சென்ட்ரல் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது தெரியாது, எல்லாத்தையும் வெட்டி தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதையும் மீறி நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா அங்கே தெரிந்து பாருங்கள் வழி, அதுக்கு சென்ட்ரா 2 கேமரா, அந்த கேமராவுக்கு சென்ட்ரா வந்து ஒரு வழி இருக்குல்ல, டோர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து இல்லை சார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனாலும் நிறைய விஷயத்தை பற்றி பேசிட்டாங்க. பார்வதியை பற்றி லைவ்லலாம் பேசினாப்புல. குறிப்பாக அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வந்து வெளியே போகும்போது, அப்படி ரெட் கார்டுன்னு சொல்ல கிடையாது, பார் வந்து வெளியே போகும்போது யாருமே ஒரே ஒரு ஆள் கூட வந்து அவளுக்காக நிற்கலை, அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுருப்பாப்புல மனுஷன். அதெல்லாம் வந்து காட்டல, எபிசோடில் காமிச்சாங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிடும்ல, அதனால் காட்ட மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்த மணி பாக்ஸ் டாஸ்க் 2.0 வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளுறது, அப்படி தானே? ஆமாம். விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 0 பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க, சபரி வந்து 0 பாயிண்ட்டு, வினோத் அவர்கள் 1 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிறாப்புல. அதை ஊதுறது, சாரி உருள்றது இல்லை, ஊதுறது. அந்த பாலெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களே பெடஸ்ட் மேலே, ஸோ அதை ஊதி எல்லோ பாலை மட்டும் காப்பாற்றணும். எத்தனை பால்களை வந்து காப்பாற்றுறாங்களோ அத்தனை பாலுக்கான 10,000 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் விக்ரம் 0, சபரி 0, எல்லாமே கீழே விழுந்துருச்சு பாலெல்லாம். வினோத் அவர்கள் 1 பாயிண்ட் வந்து எடுக்கிறாப்புல, அதாவது 10,000 ரூபா வந்து சம்பாரிச்சு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து அரோரா அவர்கள் 0, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 0 ரூபா தான். சாண்ட்ரா அவர்கள் 0, அவங்களும் 0 தான். அதுக்கடுத்து திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா அவர்களும் வினோத் அவர்களும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. வினோத் அவர்களாக டாஸ்க்லாம் பிச்சு ஒதுருவாருங்க, வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கடுத்து தான் பிரவீன் ராஜோடைய என்ட்ரி வந்து வருது. ஸோ பிரவீன் ராஜோடைய என்ட்ரி வந்து உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் தௌலத்தாக தான் எப்பயுமே வந்து இருப்பாப்புல. நான்லாம் இவரை வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த சீசனுடைய வில்லனாக வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 33வது நாளே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது 5வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தமாக வந்துருந்தது. ஆனாலும் மக்கள்கிட்ட சரியான வரவேற்பு வந்து கிடைச்சது. லிட்டரலாக வந்து சொல்கிறேன், இப்போ 70 நாள் 80 நாள் இருந்துட்டு போனவங்களுக்கு கிடைச்ச மரியாதையை விட இவருக்கு வந்து அதிகமாகவே வந்து கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி சமயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல, செப்பரேட்டாக உன்னை சம்பவம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் வந்து பிரவீன் மை பாய் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அப்ரிஷியேட்லாம் வந்து பண்ணி உள்ளே வந்து கூப்பிட்றாப்புல.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் ராஜை பயங்கரமாக வெல்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வியானா அவர்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. கழுவுங்க, அதை வாஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அப்போ பிரவீன் ராஜ் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி கமெண்ட் அடிக்கிறாப்புல. ஸோ அது வந்து சபரன், டே ஏன்டா வந்த உடனே வாடா அப்படின்னு வந்து சொன்ன உடனே, இல்லை மச்சான் வந்தாக்கா ஏதாவது மோட்டிவேட்டடாக பேசணும், எனக்கு பிடிக்கவே இல்லை இவ பேசுறதெல்லாம், வந்த உடனே கழுவி ஊற்றுறது, கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கூட தான் கொஞ்சம் கழுவி ஊற்றுறது, அன்பு கொடு ஃபஸ்ட்டே, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கழுவி ஊற்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் 2 தெலுங்கு படத்தில் வந்து நான் புக் ஆகிருக்கேன் அப்படின்ற மாதிரியும், லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது, மைண்ட் ப்ளோயிங்காக வந்து இருக்குது, ஹாப்பனிங்காக வந்து இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவர் செலிப்ரேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ், விக்ரம், சபரி, சாண்ட்ரா, அரோரா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்துக்களை வந்து கேட்டுட்ருக்காங்க. எப்படி வெளியே போயிட்டுருக்கு, எப்படி என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ தான் வந்து கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் ராஜ் என்ட்ரி ஆகும்போது வந்து கானா வினோத் பயங்கர வெல்கமிங் பண்ணியிருப்பார், பயங்கரமாக வெல்கமிங் வந்து பண்ணியிருப்பாப்புல. சொல்லப்போனால் வந்து நம்மளுடைய அவர் பேர் என்ன, திவாகரை விட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பிரவீன் ராஜுக்கு தான். ஏன்னா மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்த, வைப் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் இவங்க 2 பேரும். ஓகேவா, லிட்டரலாக அவர் வரும்போது இவர் முட்டி போட்டு வரவேற்றார். லிட்டரலாக அவர் வரும்போது முட்டி போட்டு வரவேற்றிருந்தார். ஆனாலும் இவங்களெல்லாம் உட்கார வச்சு எவ்வளவோ அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து கானா வினோத் பக்கமே வந்து போல தெரியுங்களா மக்களே, கானா வினோத்துடைய பக்கம் கூட வந்து போகவே இல்லை. ஸோ அது வந்து லிட்டரலாக அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இருந்தது அவருக்கு, லிட்டரலாக வந்து சொல்லப்போனால். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் ராஜ் அவர்கள் விக்ரமுக்கு, சபரிக்கு, சாண்ட்ராவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கொடுத்துட்ருக்காப்புல. என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தானே நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, உனக்கு தெரிஞ்சு தானே எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அது நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு நல்லவனை நீங்கள் கெட்டவனாக மாற்றுறீங்க, கெட்டவனை நீங்கள் நல்லவனாக மாற்றுறீங்க, வேறு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, வஞ்சகமாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிக்கிறீங்க, சில நேரங்களில் மனசாட்சியே இல்லாமல் இந்த கேமை வந்து விளையாடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாப்புல. அதாவது விக்ரம், சபரி, சாண்ட்ரா, அரோரா எல்லாருக்குமே வந்து சேர்த்து வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வருது அப்படின்றது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வந்து பிரவீன் ராஜ், டேய் நீ வாயை மூடுற, அதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, 33 நாளில் வந்து போனவன் தானே நீ, இதெல்லாம் நீ வந்து பேசிகிட்டு இருக்கியா, வா வா கம் கம் அப்படின்னு கூப்பிட்றது, அதுக்கப்புறம் பைட் இதர் சூப் அப்படின்றது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 33 நாள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக வந்து இருந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனாலும் அவர் சொன்னதில் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா 90 நாள் இவங்க எல்லா செய்கையும் வந்து செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வைஸ் கொடுப்பாங்களாம். 30 நாளில் போனவங்க, 25 நாளில் போனவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கொடுப்பாங்களாம். இது உட்காந்து வந்து இவங்க கேட்டுட்டு இருப்பாங்களாம். ஓகேவா மக்களே. ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் ராஜ் வந்து டக்குன்னு வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறாப்புல. முகமெல்லாம் அவருக்கு வந்து மாறிடுச்சு சொல்லப்போனால். எப்படி அவர் ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேறு மாதிரி ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தியிருப்பேன், ஆனால் நீன்றதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நீ வந்து ஜெயிச்சுட்டு ஒன்று பண்ணுவில்ல, அப்போ நீ பண்ணு, நான் ஏற்றுக்கிறேன், ஓகேவா, நான்லாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் ஒன்றுமே கிடையாது, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. அதாவது நீ வந்து ஜெயிச்சுட்டு நீ ஒன்று பண்ணுவில்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, ஆனால் நான் ஒன்றும் இல்லை தான், சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு கிடைச்ச மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதாவது ஒவ்வொரு தாய்மார்களும் என்னை வந்து மனசுக்குள்ளே வச்சு ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க, பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் யாருக்கும் இங்கே வந்து கிடைக்காது, 90 நாள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது, அப்போ பிரவீன் ராஜ் வந்து பார்த்திங்க, பிரவீன் காந்தி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து இப்படி சொன்னது வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக வந்து இருக்கும், இத்தனை நாட்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட அந்த சீன் வந்து முடியுது. ஆனால் பிரவீன் ராஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டரலாக வினோத்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறதா, இல்லை வந்து இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காரா அப்படின்றது தெரியல. ஆனால் அரோரா கேட்கும்போது அதுதான் வந்து சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் பணப்பொட்டி டாஸ்க் வந்து வருது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ஓகேங்களா, அதை போட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வினோத் அவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சபரி அது லிட்டரலாக வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது லைவ்லி வந்து முழுசாக வந்து தெரியல. ஏன்னா கானா வினோத் வந்து நான் வேறு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. சபரி அவர்கள் வந்து இல்லை கான்சென்ட்ரிக் அப்படின்ற வார்த்தை தான் நீ கேட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சபரி அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காப்புல. இப்படி ரவுண்டு போட்டுலாம் வந்து சொல்லும்போது
அப்போ வந்து டேய் நான் இதை கேட்கலடா அப்படின்னு வந்து வினோத் அவர்கள் சொல்லும்போது அதுக்கு வந்து நம்மளுடைய சபரியோர் டேய் நீ இதை தானே கேட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடாக வந்து சொல்கிறாப்புல. டேய் நீ இதை தானே கேட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வினோத் அவர்களுக்கு வந்து அந்த விஷயம் ட்ரிகர் பாயிண்ட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, டக்குன்னு வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து வருது. ஸோ அந்த சின்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நீ இப்படிலாம் சொல்லாத, எனக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை, டக்குன்னு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறல, அது வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாப்புல. பொலைட்டாகவும் சொன்னார், கொஞ்சம் ஆக்ரோஷமாக சொன்னார். பட் 2 பேருக்குள்ளே அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபை கலைஞ்சதுக்கப்புறம் கேட்குறாங்க சபரிக்கிட்ட, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்படி வந்து கேட்டாங்க, அதுக்கு நான் வந்து இப்படி சொன்னேன். ஸோ உடனே அவன் என் மேலே ஏறுறான், அதாவது நான் இப்படி கத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவனும் கத்தி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் வந்து வந்துடுறாப்புல. இந்த பின்னாடி பேசுறதெல்லாம் வச்சுக்காதப்பா, என்ன இருந்தாலும் நேரில் பேசு, நீ வந்து கோவப்பட்ட, நான் உன் மேலே கோவப்பட்டேன், ஓகே முடிச்சு போச்சு, அதை விட்டுட்டு வந்து நீ பின்னாடி பேர்லாம் பேசாத, இப்படிலாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்புல. அப்போது மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாப்புல சபரி, டேய் நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்த பாருப்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓகேவா, நம்ம வந்து பேசிக்கிட்டோம், ஓகேவா, நீ கோவப்பட்ட, நான் கோவப்பட்டேன், ஓகே, ஸோ அப்போ அது முடிஞ்சு போச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் பேசின்னு வந்துருப்பாரா, உடனே இந்த ஆள் வந்து கொஞ்சம் வாய் வார்த்தை விட ஆரம்பிச்சிடுவார். எப்படி அப்படின்னா 91 நாளாக நீ இப்படி தான் பண்ணிட்டு வந்து சுற்றிட்டு இருக்க, சர்வைவ் ஆகிட்டுருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ கானா வினோத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவர் பேசும்போது புதுசாக ஒரு ரூபத்தில் வந்து இருந்து பேசுகிற மாதிரி இருந்திருக்கு கானா வினோத். அவர் வந்து பழைய முகத்தை வச்சுக்கிட்டோ இல்லை பழைய தாட் ப்ராசஸை வச்சுக்கிட்டோ அவர் பேசலையோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருக்குது, கானா வினோத்தாக இதெல்லாம் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சபரியா அமைதியாக இருக்காப்புல, 91 நாள் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதே அவர் தப்பாக தான் சொல்கிறாப்புல. 92 நாள் ஆயிடுச்சு, அதாவது 92 நாள் நேற்றுக்கு, இன்றைக்கி நமக்கு 93வது நாள், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு 94வது நாள், நமக்கு 93னா அவங்களுக்கு 92வது நாள், ஓகேவா. ஸோ அப்போ வந்து அரோரா அவர்கள் வந்து நீங்கள் எப்படி அந்த மாதிரி வந்து சொல்லலாம் 91 நாள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அரோரா அவர்கள் வந்து இருக்காங்களே, இவங்க வந்து சென்ட்ரலில் சிந்து பாயிருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. நீங்கள் மக்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பிளாசப்பர் மாதிரி வந்து ஆகிட்டாங்க மக்களே. ஒரு காலத்தில் வந்து ராஜமாதாவாக வந்து கனி அவர்கள் வந்து இருந்தாங்க. கனிக்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கனிக்கிட்ட தான் எல்லோரும் போய் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அதுக்கு கனிக்கு அப்புறம் அது சொல்லிடுறேன் நான், ஓகேவா. கனிக்கு அப்புறம் விக்ரம் கிட்ட தான் எல்லாருமே வந்து போயிட்டு கேட்பாங்க, இது எது சரியா, இது தப்பா, இது கரெக்டா இல்லையா, ஆமாவா ஆமாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜமாதா வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ராஜ தாத்தா வேலை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், ஓகேவா. ஆனாலும் இப்போ என்னடான்னா அந்த ராஜமாதாங்களுக்கெல்லாம் வந்து முதல் மாதாவாக நம்மளுடைய அரோரா சிங்க்லர் வந்திருக்காங்க. ஏன்னா விக்ரமுக்கு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. விக்ரம் லிட்டரலாக போயிட்டு அரோரா கிட்ட அட்வைஸ் கேட்டுட்ருக்காங்க. விக்ரம் நீ எப்பேற்பட்ட ஆள், நாங்கள் என்ன மாதிரி உன்னை வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம், ஒரு நல்ல டெசிஷன் மேக்கரு, என்னதான் இருந்தாலும் கேமுக்காக மற்றவங்களை இவர் பயன்படுத்திக்கிட்டாலும் கேம் நல்லா விளையாடுவார், நல்லா யோசிப்பார், சிந்திப்பார், நேர்மையாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா இவர் அரோரா கையில் போயிட்டு விழுந்துட்டார் மக்களே. அடா பாவி, வழக்கமாகவே விக்ரம் தானடா எல்லாரும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இப்போ என்னடா அரோரா அவர்கள் விக்ரமையே மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ லிட்டரலாக இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து அறிவு ஜாஸ்தி, டிடிஎஃப் வந்து வின் பண்ணிட்டா, 4 பாயிண்ட்டை நறுக்குன்னு வந்து பேசுகிறாப்புல வீக்கெண்டில் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அந்த பொண்ணுக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னென்னா எல்லாமே ஓகே தான், எப்பயுமே 2 பேருடைய பிரச்சனையில் வந்து இவங்க ஏன் தலையிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருதில்ல. ஏன்னா விஜய் பார்வதி அவர்களுக்கும் கமருதீனுக்கும் இடையில் வந்தது பார்த்திங்க அப்படின்னா அரோரா தான், ஓகேவா. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டனாலும் சரி இதுதான் உண்மை. என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக இவங்க 2 பேரும் கமருதீனும் பார்வதியும் 2 பேரும் ஒரு ட்ராக்கில் போயிருந்தாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். அவங்களுடைய லவ் அசிங்கமாக இருந்திருக்காது, அவங்க லவ் வந்து பார்த்திங்கன்னா புனிதமாக வந்து இருந்திருக்கும். இந்த ட்ரையாங்கல் பேஸ் வந்து போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கமருதீனும் பார்வதியும் வந்து பழகிறது, அவங்க தனியாக வந்து மீட் பண்ணுறது, பேசுகிறது, கிஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. தப்பாக தான் பார்க்க முடியும், ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி தப்பாக தான் பார்க்கவே முடியும். ஏன் அப்படின்னா ஏன்னா ட்ரையாங்கல் பண்ணிட்டுருக்கேன், கருமம், உங்களுக்கெல்லாம் அறிவு புத்தியே இல்லையா, நேஷ்னல் டிவியில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டுருக்கீங்களே, அறிவு புத்தி இல்லை, இந்த 2ங்களும் வந்து ஏதோ பிடிச்சிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க. இதுவே அந்த இடத்துல அரோரா அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லாமல் இருந்திருந்தா, அவங்க அந்த லவ்வுக்கு குறுக்கால போகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பார்வதி மற்றும் கமருதீனுடைய காதல் வந்து அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும்.
மேபி தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சென்டர்ல புகுந்து, புகுந்து, புகுந்து அத ஒரு மாரி டாக்ஸிக்கா மாத்தி, இந்த பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விட்டு குடுக்குற மனப்பான்மையெல்லாம் கிடையவே கிடையாது. அது என்னவா இருந்தாலும் சரி, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதுவும் லவ் பண்ற பையன வந்து விட்டு குடுத்துருவாங்களா இன்னொரு ஆளுக்கு? அதுவும் இன்னொரு பொண்ணுக்கு? உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சக்காளத்தியா சண்டை வந்து போட்டு, அத ஒரு மாரி டாக்ஸிக்கா மாத்தி, கேவலமாகி, ஒரு மாரி அதான் அந்த லவ் பிரச்சனையினால தான் வந்து கமருதீனும், பார்வதியும் மாறி, மாறி அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு கட்டத்தில லிட்டரலாவே சொல்றேன், ஒரு கட்டத்தில மக்கள் ஏத்துக்கிட்டாங்க பார்வதிய. பார்வதிக்கெல்லாம் நல்ல வாக்குகள் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஓகேப்பா அது வந்து என்னவா இருந்தாலும் அவ வந்து அடிச்சு ஆடுறா, சொல்லி ஆடுறா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா வந்து சொல்றா, மத்தவங்கள மாரிலாம் இல்ல, நடிக்கிறதில்ல அப்படின்ற மாரி லிட்டரலா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா, அது நாளடைவில எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த காதல் கண்ட்ராவி உள்ளர போய் அது நாசமா போனது தான் மிச்சம். ஸோ இத நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த அரோரா இருக்காங்கல்ல, இவங்க சென்ட்ரலா ஒரு வேலைய பார்ப்பாங்க மக்களே. 2 பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில இவங்க சென்ட்ரலா ஒரு வேலைய பார்த்து, இவங்க பாயிண்ட்ஸ கலெக்ட் பண்ணி கடைசியா இந்த பக்கம் ஒரு பாம்பு, அந்த பக்கம் ஒரு பாம்பு போட்டு, கடைசியா இவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட வேலைகள தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, கானாவினத்த அடிச்சு ஓட விட்டுருப்பாப்ல. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. நான் அவர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் குடுத்துட்டேன். அவரு என் மேல கோவப்பட்டாரு. நான் அவர் மேல கோவப்பட்டேன். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நீ யார் அத கேட்கறதுக்கு? நீ என்ன கேட்கறது அப்படின்னா, இல்ல லிவிங் ஏரியாவுல பொது இடத்துல நீங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து நான் கண்டிப்பா வந்து கேட்பேன் அப்படின்னு சொன்னோனே, ஏம்மா நீ யாரும்மா அதெல்லாம் கேட்கறதுக்கு? நீ யார் அத கேட்கறதுக்கு? நீ எப்பயுமே இத தான் பண்ணிட்டு இருக்காரா? இதெல்லாம் சரியில்ல. வேலைய பார்த்துட்டு கிளம்பிட்டு இரு அப்படின்ற மாரி அடிச்சு ஓட விட்டுருப்பாப்புல கானா வினோத். இன்னும் நறுக்குன்னு 4 வார்த்தை வந்து கேட்டுருக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்திருக்கு. ஏன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சபரிய பத்தி தான் வந்து அங்க டாக்கே போயிட்டு இருக்கு. அரோரா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கானா வினோத்த தூக்கி வெளிய போடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்மாவே வந்து இருந்துட்டுருக்கு. ஓகேவா? கானா வினோத் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்திருக்காரு. லைவ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா, விக்ரம் எவ்வளோ கேவலமா சொல்றான் தெரியுமா? அரோரா கிட்ட இவர் என்னமோ அதாவது இந்த சீசன பொறுத்தவரையில யாருமே வந்து மணி பாக்ஸ வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி வந்து தோணுது. ஏன்னா நானும் வந்து ஒரு பாத்துல வந்து போயிட்டுருக்கேன். மக்கள் வந்து என்ன கொண்டு வந்துட்டுருக்காங்க. நானும் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ, அதனால நான் எடுக்க மாட்டேன். அரோரா நீ எடுக்கிறேன்னா, இல்ல நான் எடுக்க மாட்டேன். எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நான் பார்க்கணும். மேபி ஃபைனல் ஸ்டேஜ்ல கூட வந்து நிக்கலாம். இல்ல ஃபைனலிஸ்ட் ஆயி நான் வின்னும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த சான்ஸ் வந்து எடுக்கக்கூடாது? நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றேன். இட்ஸ் மீன்ஸ் நான் அடுத்த வாரம் போறேன். மணிப்பட்டிய எடுக்க மாட்டேன் அப்படின்றத அரோரா அவர்கள் வந்து ஷூரா வந்து சொல்றாங்க. அப்போ சாண்ட்ராவுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சபரிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல விக்ரம். இந்த கானா வின் வந்து தானாவே ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிட்டரலா ரொம்ப கேவலப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஏன் அவர் வந்து ஆகக்கூடாதா? டைட்டில் வின்னர் ஆகக்கூடாதா? எப்பா நீ நல்லவன் நல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்க. அதுவே வந்து தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம். ஸோ அப்போ அவர் ஏன் நெகட்டிவா உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏன் பாசிட்டிவா வெளிய தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறேப்பா அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. அப்போ அரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரவீன் ராஜ், அதுக்கப்புறம் நம்மளுடைய அவங்க பேர் என்ன? விக்ரம் இவங்க கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சபரி வந்து இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து அரோரா சொல்றாங்க, இல்ல பிரவீன் ராஜ் மேல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிருந்தாப்புல. ஆனா அவர் வந்து எதுவுமே கண்டுக்கல. அவருக்கு வந்து ஸ்பேஸே வந்து குடுக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மாரி பிரஸ்டேட் வந்து ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சோம் அப்படின்னா, அத ஏத்துக்கவே மாட்டாரு. ஸோ மேபி நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்துட்டீங்க. ஆனா அவருக்கு வந்து ஸ்பேஸ் குடுக்காதனால தான் அவர் அப்படி ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அதுதான் காரணம் அப்படிங்கிற மாரி அரோரா சொல்றாங்க. ஸோ லிட்டரலா நம்ம என்னதான் பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வந்து அரோரா மேல வச்சாலுமே கூட வந்து மக்களே, அரோரா இஸ் எ பிரில்லியன்ட் கேர்ள். ரியலா சொல்றேன். டக்குன்னு எல்லாத்தையும் கேட்ச் பண்றாங்க. என்னென்ன விஷயங்கள வந்து கேதர் பண்ணுமோ, அத அவ்வளோ அழகா வந்து கேதர் பண்றாங்க. பட் அதில பிரவீன் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாப்புல. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் வந்து அவர் கிரியேட் பண்ணிருவாரு. அவர்கிட்ட பேசினோம் அப்படின்னாவே. ஸோ அப்படி பேசிட்டோம், அதில பாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும்னா, அவர பத்தி நான் பேச முடியாது. அவர் என்கிட்டருந்து சில பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ண மாட்டேன். அவர்கிட்ட வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரோரா அவர்கள் வந்து சொல்றாங்க, இல்ல அவங்க ஃபேமிலி ரவுண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாலண்டரியா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாரு. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா. அது வந்து டூ மச்சி. நீ எல்லாம் ஜெயிச்சிட்டியா? அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கானா வினோத்த பத்தி. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்த தான் இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி கானா வினோத்தை டார்கெட் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி ஏன்னா நேத்திக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொட்டி எடுத்துருங்க. கானா வினோத் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு பக்கம் டார்கெட் பண்ணுறான். இந்த பக்கம் சாண்ட்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து டார்கெட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் லிட்ரலாக
தனிமையாகவே தான் மக்கள் இருந்துகிட்ருக்காரு. தனியாக வந்து உட்காந்துட்ருக்காரு. யார் கூடயும் பெருசாக மிங்கிள் ஆக மாட்டேங்கிறார். அவருக்கு வந்து தெரியும்டா டேய், இவங்கெல்லாம் நடிக்கிறானுங்க, நடித்து தான் நம்ம ஃப்ரெண்டை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாமலாம் கிடையாது. ஓகே, ஆனாலும் தப்பு பண்ணால் தப்பு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதனால் அவர் ஒட்டவே மாட்டேங்கிறார். நீங்கள் பார்த்து நல்லா கவனிச்சிங்க, லைவில் கூட பாருங்கள். யாராவது வந்து பக்கம் உட்காந்தா பேசுகிறாப்புல, ஏதோ பேசணுமே அப்படின்னு வந்து பேசுவாப்புல. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து இன்ட்ராக்ட்லாம் வந்து வச்சுக்க மாட்டார். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருக்கும் நம்மளுடைய கானா வினோத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து நடக்குது. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கானா வினோத் இருக்காப்புல, அந்த மனுஷனுக்கு திடீர்னு வந்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில. மேபி இவங்க எல்லாமே தனிமையாக வந்து இது பண்ணுறம்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி ப்ரெஷரேட் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் விட்டுட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. என்னென்னா பொட்டி எடுத்துகிட்டு போய் திவாகர் அவர்கள் வந்து வச்சிருக்காப்புல அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் காந்தி அவர்களும் வச்சுருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை, இது வந்து இங்கே வந்து வச்சிருக்காப்புல பிரவீன் காந்தி, ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பொட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டுருக்காப்புல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ஆணி. ஓகேவா? அங்கே என்ன படுக்கிறதுக்கு இடம் இல்லை. படுக்கிறதுக்கு இடம்லாம் யாரோ ஒரு இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. இல்லை கானா வினோத் நம்மளுடைய திவாகரே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு இடத்துல எங்கேயோ போய் படுக்க போகிறாரு. இதெல்லாம் வந்து மோசமாக தான் இருக்குது மக்களே. உடனே வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இதெல்லாம் லிட்ரலாக ஏற்றுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசலாம். சப்போர்ட்டாக கரெக்டாக பண்ணாங்கன்னா கரெக்டாக பேசலாம். தப்பு பண்ணுறாங்கன்னா தப்பு தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணி. இன்றைக்கான எபிசோடை நான் பார்க்கும்போது இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஏன்னா கானா வினோத் இப்படி வந்து ரியாக்ட் பண்ணிட்டார் அப்படி தான் எனக்கு யோசிக்க தோணுது. இந்த மாதிரி ஒரு 2 எபிசோடு இந்த மாதிரி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், வில்லனிக்காக வந்து தெரியும். என்ன இந்த ஆள் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இன்றைக்கி வந்து திவாகர் அவர்கள் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவர் வந்து பொறுமையாக நிதானமாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அதுவே எகிரி எகிரி பேசி ஒரு மாதிரி பண்ணியிருந்தா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த பொட்டியை தூக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி மக்களே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்ன சொல்கிறதுனா, பவுண்ட்ரி லைன் வரைக்கும் வந்துட்டோம், நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் உள்ளார இருக்கீங்க. அப்படி தெரியல அப்படின்னா பணப்பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பீங்க கானா வினோத். ஸோ அப்படி இருக்கும்போது போதும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னங்க இத்தனை வாரங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு வாரமும் இந்த விஜய் சேதுபதி சொல்லி 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 சலிச்சு போயிட்டார். அது நாங்கள் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டோம். இப்போ கூட அவங்களால அதை வந்து ஒரு திருத்தி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து அதை வந்து உங்களோட கேரக்டராக இம்ப்ரூவைஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன கேம் விளையாடுறீங்க? எப்படிங்க மக்கள் வந்து உங்களை ஏற்று டைட்டில் வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைட்டிலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா கானா வினோத் வந்து எல்லா சான்ஸுமே இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாரு எனக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் கிட்ட வந்து கத்துறாப்புல, ஒரு பக்கம் அரோராவை கத்துறாரு, ஒரு பக்கம் சபரியை வந்து கத்தி விடுறாப்புல, ஒரு பக்கம் திவாகரை கத்தி விடுறாரு. அரோராவை சொல்கிறீங்களா? ஏற்றுக்கிறேண்ணா, 100% ஏற்றுக்கிறேன். அவங்க தேவையில்லாத ஒரு டாபிக் உள்ளர வந்து கேட்டு தேவையில்லாதது வந்து ஒரு விஷயத்தமாக வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. அதனால் அது வேண்டாம். அதை வேணால் நீங்கள் அடித்து ஓட விடுங்க, அதை நீங்கள் கேளுங்க, ஓகே. ஆனால் திவாகர்கிட்டெல்லாம் தேவையில்லாமல் இது ஒரு ஆணி தானே. தேவையில்லாத சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்து வெளியெல்லாம் வச்சு அதெல்லாம் என்னங்க இதெல்லாம் பார்க்கவே மோசமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அதை பார்க்கும்போது. பக்கம் பிரவீன் ராஜ் வந்து அவர் ஏதோ அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டு போட்டோம், அது அவங்களுடைய ஒப்பீனியன். 33 நாள் இருந்த நீ அவ்வளோதான் அட்வைஸ், நீயே பின்னாடி தான் பேசிகிட்டு, இதெல்லாம் தேவையா? அவங்களுடைய வேலை அவங்க வெளியிலேருந்து பார்த்துருக்க 33 நாள் உள்ளே இருந்திருக்காங்க. அதை மீதி இருக்கக்கூடிய 67 நாள் வந்து உள்ளர தானே இருந்தாங்க. 57 நாள் வந்து வெளியே இருந்திருக்காங்க. ஓகேவா? 33 நாள் உள்ளர, 57 நாள் வெளியே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு வந்து தான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதை கூட நீங்கள் கொடுக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது சரியாக வராது மக்களே. இது வந்து ஏதோ ரொம்ப கிட்டத்தில் வந்து இருக்கும், ஃபைனலு கிட்ட வந்து இருக்கும். ஸோ அதனால் தப்பிச்சிப்பாப்புல கானா வினோத். ஓகேவா? இதுவே லாங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வாரம் அந்த மாதிரிலாம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கானா வினோத்தை வந்து காப்பாற்றுறது முடிஞ்சிருக்காது. ஏன்னா அது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சரி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஓகே மக்களே, இன்றைக்கான எபிசோடில் நடந்த சில ஈவெண்ட்டை பற்றி நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.